வணக்கம். இறை அருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய பதிவில் 10ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தரும் தொழில்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவை முழுசாக கேளுங்க. இந்த பதிவு ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட மாணவர்களுக்கு ஒரு சிறந்த அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும். சரிங்களா? இப்போது 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாவகத்துக்கு அது பாக்கியஸ்தானமாக செயல்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்தானத்திற்கு அது பாக்கியஸ்தானமாக செயல்படும் அப்படின்னாக்கா, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வித்யா, கல்வி, தனம், பொருளாதாரம், பணம், குடும்பம், வாக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய நம்மை பற்றி பேசக்கூடிய பாவம் தான் 2ஆம் பாவம். அதாவது நாம் படிச்சிருக்கிற படிப்பை பற்றி இன்னொருத்தவங்க பேசுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை பற்றி மற்றவர்கள் பேசுவாங்க. அதே போல் நம்மளுடைய குடும்பம் நல்ல மென்மேலும் வளர்ச்சியை அடைஞ்சிது அப்படின்னாக்கா அதை பற்றியும் மற்றவர்கள் பேசுவாங்க. ஆக 2ஆம் பாவகத்தில் இருக்கும் காரகத்துவங்களை பொறுத்தவரையிலும் அது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அந்த காரகத்துவங்களை பற்றி நம்மை சுற்றியுள்ளவர்கள் பேசுவார்கள் அப்படிங்கிறது இதில் உள்ள மறைமுகமான ஒரு சூட்சமம் பார்த்துக்கோங்க. இப்போது இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த தனஸ்தானத்தின் பாக்கியஸ்தானம் தான் இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானம். இந்த தொழில் ஜீவனஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக வரும். வருமானம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதில் இந்த 10ஆம் இடம் பலவீனப்பட்டு போச்சு அப்படின்னாக்கா முதல்ல வருமானம் கெட்டு போயிடும். வருமானம் இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் யாருமே நம்மளுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நாம் அதை வீட்டில் எதிர்பார்க்கவும் முடியாதுன்னு வச்சிங்களேன். குடும்பத்தில் எப்பயுமே ஒரு சச்சரவுகள், சங்கடங்கள், வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய ஒரு சங்கடமான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துரும். ஆக இதற்கெல்லாம் மூல காரணமாக விளங்குவது எது அப்படின்னாக்கா பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் எந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்னாக்கா நாம் செய்கிற உத்தியோகத்துலேருந்து வரும், அல்லது நாம் செய்கிற சொந்த தொழிலிருந்து வரும், இல்லைங்களா? அப்போது 2ஆம் இடத்தின் பாக்கியம் இந்த 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டாக்கா அவர்களுக்கு தனம், குடும்பம், பொருளாதாரம் இது எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு வருது, என்ன தொழில் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எடுத்த உடனே நம்ம 10ஆம் இடத்தை பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. ஒரு 4 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லணும். அதை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. இது கொஞ்சம் நீளமாக இருக்கலாம். பொறுமையாக நிதானமாக கேளுங்க. கேட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பதிவு பிடித்திருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. இப்போது 10இல் சூரிய பகவான் இருந்தால் ஒரு 4 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லணும். என்ன சொல்லலாம்? சூரியன் 10இல் இருக்கின்ற பொழுது முதல்ல அது திக்பலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 10ஆம் இடம் நல்லா வலிமையாக இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது தந்தைக்கான காரக கிரகம், தந்தையின் தொழில். அவர் காலபுருஷன் 5ஆம் அதிபதி. அப்போ அந்த இடம் முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது குலத்தொழில் அப்படின்றது, வாரிசு தொழில் அப்படின்னு சொல்கிறது, அரசு பணி, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாக்கா சூரியன் 10இல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் 90% உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிர்வாக பொறுப்பில் இருக்கும் உத்தியோகம், அடுத்ததாக மருத்துவம். இப்போது சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் சூரிய பகவான் 10இல் இருக்கின்ற போது ஜாதகருக்கு இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக 10இல் சந்திர பகவான், ஆசிரியர் வேலை, ஆசிரியர் உத்தியோகம், விவசாயம், வெளிநாடு சார்ந்த உத்தியோகங்கள், வெளியூரில் உத்தியோகம், ட்ராவல்ஸு, பயணம் சார்ந்த தொழில்கள், அடுத்ததாக உணவு தொழில், மருத்துவத்துறையில் நர்ஸு, இது போன்ற அமைப்புகள் சந்திரன் 10இல் இருக்கின்ற போது ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் 10இல் இருக்கின்ற பொழுது இதுவும் திக்பலம் பெறும் அமைப்பு.
இதுவும் வந்து 10ல் செவ்வாய் இருக்கும்போது நல்ல ஒரு பலமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வாகனம் சார்ந்த தொழில்கள், அடுத்ததாக பொறியியல் துறை, அடுத்ததாக சீருடை பணிகள், அடுத்ததாக பாதுகாப்பை தரும் அத்தனை தொழில்களையும், பாதுகாப்பு தொழில் அப்படின்னும் போது இராணுவம், தீயணைப்புத்துறை, காவல்துறை, இதெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு துறைகள். இந்த துறைகளில் உத்தியோகம், சமையல் வல்லுனர், டீ கடை வச்சுன்னு இருக்கிறது, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, நிலம் சார்ந்த வீடு சார்ந்த துறைகள், கட்டுமான பணிகள், இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் 10ல் இருக்கின்ற போது ஜாதகருக்கு கொடுக்கும் உத்தியோகங்கள். அடுத்தது புத பகவான் 10ல் இருக்கின்ற போது ஜாதகருக்கு எது போன்ற தொழில்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் பார்ப்போம். புதன் அப்படின்னாக்கா எழுத்து, அடுத்ததாக இசை. அவரை பொறுத்தவரையிலும் தவணை தொழில்கள், கமிஷன் தொழில்கள், சீட்டு நடத்துறது, இதெல்லாம் வந்து புத பகவானுடைய தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்ததாக கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஏஜென்சி எடுக்கிறது, ஒரு ஒப்பந்தம் போட்டு வேலை செய்கிறது, தொலைத்தொடர்பு சாதனங்களில் வேலை செய்கிறது, அஞ்சல் துறை, டெய்லரிங், இது போன்ற தொழில்கள், வேலைகள், உத்தியோகங்கள், இது வந்து 10ல் புத பகவான் இருக்கின்ற போது நம்ம வந்து சொன்னோம்னா மிக சரியாக இருக்கும். அடுத்ததாக 10ல் குரு பகவான் இருக்கின்ற பொழுது ஆச்சாரமான தொழில்கள் அனைத்தும், ஜோதிடம், ஆலய நிர்வாகம், ஆலய அர்ச்சகர், புரோகிதம் செய்கிறது, சட்டம், மருத்துவம், ஆசிரியர், உயர்ந்த பதவியில் இருப்பது, ஆபரண தொழில்கள் செய்வது, வங்கி சார்ந்த தொழில்கள், அதாவது வந்து அதீதமாக பணம் புழங்கும் இடங்களில் வேலை செய்கிறது, வட்டி தொழில், பேங்க்கில் வேலை செய்கிறது, இப்படியான உத்தியோகங்களை வந்து 10ல் இருக்கும் குரு பகவான் ஜாதகர்களுக்கு கொடுப்பார். 10ல் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது, சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து கலைகளுக்கு அதிபதி. அதனால் வந்து கலை சார்ந்த துறைகள் அனைத்தும் வந்து சுக்கிர பகவான் தருவார். அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோரு, டெக்ஸ்டைல்ஸு, நீர் சார்ந்த துறைகளில் இந்த மதுபானங்கள் இதெல்லாம், அப்புறம் குளிர்பானங்கள், சோடா, கலரு, பெப்சி, இது போன்ற நீர் சார்ந்த குளிர்பானங்கள் அனைத்தும் வந்து சுக்கிர பகவானுடைய தொழிலாக வரும். சினிமா துறை, டெலிவிஷன் துறை, இதெல்லாம் வந்து சுக்கிர பகவானுடைய கலைகளில் வரும். ஆடல், பாடல், கவிதைகள், இதெல்லாம் வந்து சுக்கிர பகவான் தரும் தொழில்கள். பொருளாதாரம் சார்ந்த தொழில்கள், வட்டி கடை, ஃபைனான்ஸ் கடை, இதெல்லாம் வந்து சுக்கிர பகவானுடையது. திரையரங்குகள், திருமண மண்டபங்கள், இதெல்லாம் வந்து சுக்கிர பகவானுடைய தொழில்கள் தான். 10ல் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது வாகனம், அழகுபடுத்தக்கூடிய தொழில்கள் மற்றும் அலங்காரம் செய்யக்கூடிய தொழில்கள் என சுக்கிர பகவான் 10ல் இருக்கின்ற பொழுது இது போன்ற தொழில்களை ஜாதகர்களுக்கு தருகின்றார் அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். பலன்கள் நிச்சயமாக வந்து ஜாதகத்துக்கு பொருந்தி வரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்ததாக சனீஸ்வர பகவான் 10ல், அதாவது வந்து தொழில் ஜீவனத்துக்கு காரக கிரகம், காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறதுல பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல பலமான அமைப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை. சரிங்களா? இப்போது 10ல் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற போது ஜாதகருக்கு எது போன்ற தொழில்களை தருவார்னு நச்சுன்னு ஒரு 4 வரி. சரிங்களா? பழைய தொழில், இரும்பு தொழில், தந்தையின் தொழில், விவசாயம், எண்ணெய் தொழில்கள் அனைத்துமே. சரிங்களா? அடுத்ததாக ராகு பகவான் 10ல் இருக்கின்ற பொழுது ஸ்டுடியோ, கேமரா, வட்டி தொழில், ஜவுளி கடை, வெளிநாட்டின் மூலம் வருமானம். ராகு அப்படிங்கிறது வந்து அந்நியர்களை சொல்லக்கூடியது. அதனால் வந்து அந்நியர்கள் மூலம் வருமானம், அந்நிய தேசத்தில் வருமானம், வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ராகு பகவான் தரும் ஒரு தொழில்கள் தான். இவரை பொறுத்தவரையிலும் பல விதங்களில் தொழில் செய்வாங்க. ஒரே தொழிலில் இருக்க மாட்டாங்க. ஒரே நேரத்தில் பல ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலை செய்யும் அமைப்பு அப்படிங்கிறது வந்து ராகு கொடுத்துரும். அதாவது வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, சைடில் ஒரு 2-3 வேலை அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான வேலை. அடுத்ததாக 10ல் கேது பகவான் இருக்கின்ற பொழுது டெக்ஸ்டைல்ஸ், தையல், அடுத்ததாக தறி, அதாவது வந்து பாய் நெய்யறது, பட்டுப்புடவை நெய்யறது, காட்டன் நூல்களை வச்சு வேலை செய்கிறது, நூல் மில்லு, கொசுவலை தயாரிக்கிறது, கூடை பின்னுவது, இப்படி பின்னக்கூடிய மற்றும் சட்டம், வழக்கறிஞர், நீதிபதி, ஆசிரியர், ஜோதிடர், இது போன்ற தொழில்களை, வேலைகளை 10ல் நிற்கும் கேது பகவான் ஜாதகருக்கு வழங்குகின்றார். சரிங்களா?
இப்போ சொல்லப்பட்ட அனைத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கின்ற ஜாதகங்களில் கேட்டு பாருங்கள், அல்லது உங்களுடைய உறவினர்கள் ஜாதகம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகங்களில் சொன்ன பலன்களை ஒப்பீடு செய்து பாருங்கள். நிச்சயமாக வந்து 100% ஒத்து வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களது நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்படுது அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.